வணக்கம். சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் விளையாட்டாக சொன்ன ஒரு விஷயம் தற்போது திமுகவில் புயலை கிளப்பி உள்ளது. அதோடு இல்லாமல் திமுகவிற்குள் அனைத்தையும் காமெடியாக பேசும் மூத்த அமைச்சர் துரைமுருகன் இதற்கு தந்த ரியாக்ஷன் திமுகவில் பூகம்பத்தை கிளப்பியது. இப்படிப்பட்ட நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அடுத்தடுத்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் வேறு விதமான கேள்விகளை இதில் எழுப்பி உள்ளன. சமீபத்தில் அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியது திமுகவில் குட்டையை கிளப்பி உள்ளது. ஒரு கட்சியை கட்டி காப்பது என்பது மிக கடினம். அதை சிறப்பாக செய்கிறார் முதலமைச்சர். எப்போதுமே பள்ளி ஆசிரியர்களுக்கு புதிய மாணவர்கள் ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டார்கள். அவர்களை ஈஸியாக சமாளித்து விடலாம். ஆனால் பழைய மாணவர்களை சமாளிப்பது சாதாரண விஷயம் அல்ல. இங்கு ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளனர். அவர்கள் சாதாரண பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவர்கள். எல்லோரும் ரேங்க் வாங்கிவிட்டு வகுப்பறையை விட்டு போக மாட்டேன் என உட்கார்ந்து கொண்டுள்ளனர். அவர்களை சமாளிப்பது சாதாரணமான விஷயம் அல்ல என ரஜினிகாந்த் பேசினார். இதற்கு பதிலளித்த துரைமுருகன், பல்லு விழுந்த பிறகும் நடித்துக் கொண்டு இருப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறதா என்று கூறியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் ஓல்டு ஸ்டூடெண்ட், கருணாநிதி கண்ணிலே விரலை விட்டு ஆட்டியவர் என்று துரைமுருகனை கலாய்த்து பேசியதற்கு அமைச்சர் துரைமுருகன் பல்லு விழுந்த நடிகர்கள் என்று கோபமாக கூறினார். இப்படிப்பட்ட நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அடுத்தடுத்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் வேறு விதமான கேள்விகளை இதில் எழுப்பியுள்ளன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிட்டத்தட்ட 2.5 வாரங்கள் அமெரிக்காவில் இருப்பார். பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வருவதற்காக அவர் அமெரிக்கா சென்றுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் துரைமுருகன் சிங்கப்பூர் சென்றுள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முதல் நாள் நடந்தது. திமுகவின் கட்சி பணிகளை ஒருங்கிணைக்க அமைக்கப்பட்டுள்ள குழு கூட்டம் இதுவாகும். இந்த கூட்டத்தில் கேள்விகளை கேட்டதும் உதயநிதி ஸ்டாலின் தான். இதன் மூலம் அதிகார மையம் நான் தான் என்பதை நேற்று உதயநிதி ஸ்டாலின் நிரூபித்துள்ளார். ஸ்டாலின் இல்லாத நேரத்தில் துரைமுருகனும் வெளிநாடு சென்றுவிட்ட நிலையில் உதயநிதி தான் நிர்வாகத்தை வழிநடத்தி வருகிறார் என்பது இந்த மீட்டிங் மூலம் உறுதியாகி உள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் நேரில் கூட வந்து சந்தித்து விட்டு சென்றார். இதன் மூலம் கட்சியில் உதயநிதிக்கு சீனியர்கள் எதிர்ப்பு இல்லை. ரஜினி சொன்னது அவர் கருத்தாக இருக்கலாம். ஆனால் சீனியர்கள் உதயநிதியை அல்லது இளைஞர்களை எதிர்க்கவில்லை என்ற வாதம் கடந்த சில நாட்களாக நடக்கும் சம்பவங்கள் மூலம் எழுந்து வருகிறது.